செய்திகளை வாசிப்பவர் உங்கள் மதிவதனி 10ஆம் வகுப்பு. முதன்மை செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. மாணவர் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. காமராஜர் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. பெற்றோர் தினம் கொண்டாடப்பட்டது. விரிவான செய்திகளை காண்போம். நமது பள்ளியில் ஜூலை 1ஆம் நாள் தேசிய மருத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நம் பள்ளி முன்னாள் மாணவர் மருத்துவர் பவித்ரன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மருத்துவர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் மாணவ மாணவியர் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அன்று நமது கேஜி வகுப்புகளில் மருத்துவர்களை கொண்டாடும் வகையில் வெள்ளை நிற நாள் அனுசரிக்கப்பட்டது. வெள்ளை நிற உடையில் வந்த நமது குழந்தைகள் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்வித்தனர். நமது பள்ளியில் நெகிழி ஒழிப்பு தினம் ஜூலை 3ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்பட்டது. அன்றைய வழிபாட்டு கூட்டத்தில் நெகிழியின் தீமைகளை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவ மாணவிகள் நடத்தினர். இக்கல்வி ஆண்டிற்கான SPL ASPL தேர்தல் கடந்த ஜூலை 13ஆம் தேதி அன்று நடைபெற்றது. மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், அலுவலர்கள் என பல்வேறு தரப்பினர் வாக்களித்த தேர்தலில் பெற்றோர்கள் தேர்தல் அலுவலர்களாக செயல்பட்டனர். தேர்தல் முடிவுகள் ஜூலை 15ஆம் நாளன்று மாணவ மாணவியர்களின் முன்னிலையில் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. மாணவ தலைவருக்கான போட்டியில் 4 பேரும், துணைத் தலைவருக்கான போட்டியில் 7 நபர்களும் போட்டியிட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவி வர்ஷிதா SPL ஆகவும் 9ஆம் வகுப்பு மாணவன் SR ஹரிஷ் ASPL ஆகவும் வெற்றி பெற்றனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கடந்த 17/7/2024 அன்று கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் காமராஜர் அவர்களின் சிறப்புகளை நினைவு கூறும் வகையில் நடனம், நாடகம், பாடல், கவிதை என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதியாக மாணாக்கர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. நம் பள்ளியின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான பெற்றோர் தினம் ஜூலை 24ஆம் தேதி அன்று நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்ட விழாவை சமூக ஆர்வலர் திரு ஜவஹர் அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இந்நிகழ்ச்சிக்கு அழகு சேர்த்தன. பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் கலைக்கோவில் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் கலைக்கோவில் வெப்சைட்டினை அணுகவும். நன்றி, வணக்கம்.